தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள பேச ஆவியானவர் பிதாவாகிய தெய்வம் வார்த்தையாகிய இயேசு தந்த கிருபைக்காய் எல்லா துதிகன மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பும்போது அங்கே அவர்களை காணாதபடி அவர்கள் தேவாலயத்தில் நின்று போதகம் பண்ணுகிறார்கள் என்று இவர்கள் கேள்விப்பட்டு அங்கே போய் அவர்களை அழைத்து 28வது வசனம், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளை இடையவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமர வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, இவங்க இப்படி பதில் சொன்னா இவங்களை அடிப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும், உபத்திரவப்படுத்துவாங்கன்னு தெரியும், பாடுகள் வரும்னு தெரியும், உபத்திரவம் வரும்னு தெரியும். அப்படி இருந்தும் அங்கே அவர்கள் போதகம் பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, அதை கேட்க வந்தவர்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நாட்களிலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் எத்தனை தடவை தெய்வத்துக்கு கீழ்ப்படியாம மனுஷரை பிரியப்படுத்தும்படி வாழ்ந்திருக்கிறோம். எத்தனை தடவை அந்த தெய்வத்துடைய வார்த்தையின்படி வாழாம எங்களுடைய சுயத்துக்காக, சுகத்துக்காக, லாபத்துக்காக, பேருக்காக, பெருமைக்காக நாங்கள் வார்த்தையை விட்டு வாழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய சொந்தங்கள் கோவித்து விடும், மனஸ்தாபம் வந்துவிடும் என்று எத்தனை தடவை சத்தியத்தை சத்தியமா பேசாம மாய்மாலம் பண்ணி ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை பேசி இருக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, அப்பதான் ஜெயில இருந்து வாராங்க, கொலை செய்வாங்கன்னு தெரியும், உயிர் போகும் என்றும் தெரிந்தும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது, முக்கியமாயிருக்கிறது, கட்டாயமாயிருக்கிறது என்று தங்களை பிடிக்க வந்தவனுக்கு, அடிக்க வந்தவனுக்கு, தங்களை சிறையில போட அதிகாரம் உள்ளவனுக்கு அவங்க பார்த்து சொல்றாங்க. சின்ன காரியங்களுக்கே சத்தியத்தை விட்டு விடுகிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கே வசனத்தை புரட்டி விடுகிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கே மனுஷருக்கு கீழ்ப்படித்து விடுகிறோம், மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக வேதத்தை விட்டு விடுகிறோம். ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேசி அந்த சத்தியத்தில் நிலைத்திருந்து சத்தியத்தின்படி வாழ்ந்து கிரியை செய்து தேவனை மைமைப்படுத்தி நித்தியத்துக்குள்ளே போர் சேரத்தக்கதாக எங்களை தொடர்ந்தும் வழி நடத்துவாராக. ஆமென்.